காலையில் டிஃபனு கம்பங்கூழும் துவையலும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் அடிக்கடி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க இஷ்டப்பட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி 1 கப் கம்பு எடுத்துக்கிட்டேன். நல்லா கழுவி எடுத்துக்கங்க. 10 நிமிஷம் ஊற வைங்க. ஊறினதுக்கப்புறம் அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக அரையக்கூடாது. எப்படி ஊறிச்சுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 கம்பு எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைக்கும்போது ரொம்ப சாஃப்டாக அரைக்காமல் நொரணுன்னு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு போட்டு. இப்போ ரெடி ஆகிறதுக்குள்ளே குண்டான தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. கொதி வந்ததும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் நம்ம கிளறி விட்டுட்டே இருங்க. கட்டியானதும் ஸ்லோ பண்ணி விட்டுடுங்க. ஸ்லோ ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம துவையில் அரைக்கலாம். நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். புளி, காஞ்ச மிளகாய், தேங்காய், உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நொரன்னு இருக்கணும், இதுவும் சாஃப்டாக இருக்கக்கூடாது. இப்போ துவையல் ரெடி. நம்ம அதுக்குள்ளே கம்பு ரெடியாக இருக்கும். ஆடை மேலே வந்ததும் கம்பு வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதை எப்படி செக் பண்ணால் நம்ம கையை வந்து ஈரமாக்கிட்டு தொட்டு பாருங்கள், கையில் ஒட்டாது. அப்போனா கம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பழையது இருந்து அதை நான் சேர்த்துக்கிட்டேன். பழையது சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பழையது இருந்தால் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம வெங்காயமும் தயிரும் சேர்த்து சாப்பிட்லாம். இதே மெத்தடில் நைட்டு செஞ்சு காலையில் சாப்பிட்லாங்க. நல்லா புளிச்சிருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஆனால் வந்து நைட் செய்யும்போது கொஞ்சம் பச்சை அரிசி சேர்த்துக்குங்க. தண்ணி கொதிக்க வைக்கிட்டோம் இல்லையா, அந்த நேரத்தில் பச்சை அரிசி சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. தேங்க்யூ ஃபார் மோர் வீடியோ. சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக்.